திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவின் பாலை நிலத்தில் மாசாமி செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளும் என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளைஞாயிரே, இருளை உளநின்றகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலமிதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டெமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உமை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளை, உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம் பென்யமீன் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். இறைவா, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள். படைகளின் கடவுளே, முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும். எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். எகிப்தினின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன. பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டுப்பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே. காட்டு விலங்குகள் அதனை மேய்க்கின்றனவே. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும்.
உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள், அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள். உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். உமது பெயரை நாங்கள் தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கடவுளே, உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, உமது ஆற்றலை கிளந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறு செயல்கள் செய்துள்ளார். அனைத்து உலகம் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்திருந்தீர். இப்பொழுது உம் சினம் தனித்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரை என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறு செயல்களை புரிந்துள்ளார். அனைத்து உலகம் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்து உலகம் அதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்கள் செய்துள்ளார். அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியொன்றை கேட்டேன். தோளினின்று உன் சுமையை அகற்றினேன், கூடை நின்று உன் கையை விடுவித்தேன். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், உங்களை நான் விடுவித்தேன். இடி முழங்கும் மேகத்தினின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இதய கடினத்திற்கே அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும். நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன். மலை தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் மக்களாகிய இஸ்ரேலரின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவி சாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக. உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்தும் அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசேயை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் மாமனார் கவனித்தார். நீ மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர். அவர்களுக்கு இடையில் சச்சரவு ஏற்படும் போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடு நின்று நானும் நீதி வழங்குகிறேன். கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, நீ செயல்படும் முறை சரியல்ல. நீரும் உம்மோடு உள்ள இந்த மக்களும் கலைந்து போவீர்கள். இதை உம்மால் தாங்க முடியாது. தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்ய இயலாது. இப்போது நான் சொல்வதை கேளும். உமக்கோர் அறிவுரை கூறுகிறேன். கடவுள் உம்மோடு இருப்பாராக. கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து சொல்வீர். நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆட்ட வேண்டிய பணியையும் நீ அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இறை அச்சமும் நாணயம் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை 1000 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பேர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களை நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமை குறையும். அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர். கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீ செய்தால் உம்மால் பளுவை தாங்க இயலும். இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார். மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார். அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்க வந்தனர். கடினமான சிக்கல்களை மோசேயிடம் கொண்டு சென்றனர். சிறிய காரியங்களில் அவர்களை நீதி வழங்கினர். மோசே தம் மாமனாரை வழி அனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தெய்வ பயத்தின் பொருள். ஆயரான புனித இலாரியார் சங்கீதங்களை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோரும் அவரது வழிகளில் நடப்போரும் பேறு பெற்றோர். தெய்வ பயத்தை குறித்து மறைநூல் பேசும்போது அதை விசுவாசத்தின் முழுமையான சுருக்கமாக கருதி அந்த சொற்றொடரை தனியே விட்டுவிடுவதில்லை. இல்லை, பல காரியங்கள் அதோடு சேர்க்கப்படுகின்றன அல்லது அதனால் முன்னரே இருப்பதாக கருதப்படுகின்றன. இவற்றினால் நாம் அதன் பொருளையும் சிறப்பையும் கற்றுக்கொள்ளலாம். பழமொழிகள் புத்தகத்தில் சாலமோன் நமக்கு கூறுகின்றார், ஞானத்திற்காக நீங்கள் கூக்குரலிட்டாலும் அறிவிற்காக நீங்கள் உங்களது குரலை உயர்த்தினாலும்
வெள்ளியைப் போல் அதை நீங்கள் நாடினாலும், புதையலைப் போல் அதை நீங்கள் தேடினாலும், தெய்வ பயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தெய்வ பயத்தை நாம் அடைவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய கடினமான பயணத்தை நாம் இங்கு காண்கின்றோம். ஞானத்திற்காக கூக்குரலிடுவதோடு நாம் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு தீர்மானத்தையும் முடிவு செய்யும் கடமையை நமது புத்திக்கு நாம் அளித்திட வேண்டும். ஞானத்தை நாம் நாடி அதனை தேட வேண்டும். பிறகு நாம் தெய்வ பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் பயன்படுத்தும் விதத்தில் பயத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நமது பலவீனமான மனித இயல்பு நடக்கக்கூடாது என்று அஞ்சக்கூடிய துன்பத்திற்காக திகிலுறுவதே சாதாரணமான பயம் எனப்படுகின்றது. நாம் அஞ்சுகின்றோம் அல்லது அச்சுறுத்தப்படுகின்றோம். ஏனெனில் நமக்கு குற்ற உணர்வுள்ள மனசாட்சி இருக்கின்றது, அல்லது நம்மை விட வலிமை வாய்ந்த ஒருவருடைய உரிமைகள் இருக்கின்றது, அல்லது நம்மை விட வலியவரின் தாக்குதல் இருக்கின்றது, அல்லது நோயோ கொடிய விலங்கோடு ஏற்படும் போராட்டமோ எவ்வகையான தீமையோ இருக்கின்றது. இத்தகைய பயம் கற்பிக்கப்படுவது அல்ல, நாம் பலவீனமாய் இருப்பதால் இது ஏற்படுகின்றது. நாம் எதற்காக அஞ்ச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை. அச்சத்தின் பொருட்கள் அவற்றோடு திகிலை கொண்டு வரும். ஆனால் தெய்வ பயத்தை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: வாருங்கள் என் குழந்தைகளே, எனக்கு செவி சாயுங்கள், உங்களுக்கு நான் தெய்வ பயத்தை கற்பிப்பேன். எனவே தெய்வ பயம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டியது, ஏனெனில் அது கற்பிக்கப்படக்கூடியது. திகிலில் அது அடங்குவதில்லை, மாறாக கற்பிக்கப்படக்கூடியதில் அது அடங்கும். நமது இயல்பின் அச்சத்தினின்று அது எழுவதில்லை. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாலும் புனிதமான வாழ்க்கையாலும் உண்மையை பற்றிய அறிவாலும் அது பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. நமக்கோ தெய்வ பயமானது முழுமையான அன்பில் அடங்குகின்றது. நிறைவான இறையன்பு இறைவன் மீது நாம் கொண்டுள்ள அச்சத்தை நிறைவிற்கு கொண்டு வருகின்றது. நமது இறை அன்பானது அதற்குரிய பொறுப்பை வகிக்கின்றது. அவரது ஆலோசனைகளை அனுசரிப்பது, அவரது சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது, அவரது வாக்குறுதிகளை நம்புவது ஆகிய பொறுப்புகளே அவை. மறைநூல் கூறுவதை நாம் கேட்போமாக: இஸ்ரவேலே, உனக்கு அனைத்தும் நலமாயிருக்கும் பொருட்டு நீ உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு அஞ்சி அவரது வழிகளில் நடந்து அவரை அன்பு செய்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் அவரது கட்டளைகளை நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை தவிர உன் ஆண்டவராகிய கடவுள் உன்னிடமிருந்து வேறு எதை கேட்கின்றார்? ஆண்டவருடைய வழிகளோ பல, ஆனால் அவர் மட்டுமே வழியாயிருக்கின்றார். அவர் தம்மை குறித்து பேசும்போது தம்மை வழி என்று அழைத்து கொள்கின்றார். தம்மை வழி என்று அழைத்து கொள்வதற்கான காரணத்தையும் நமக்கு அவர் காண்பிக்கின்றார். என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வர இயலாது. இத்தகைய பல வழிகளுக்காக நாம் மன்றாட வேண்டும். நன்மையானவரை நாம் கண்டடைய இத்தகைய பல வழிகளில் நாம் பயணம் செய்திட வேண்டும். அதாவது பல ஆசிரியர்களின் வழிநடத்துதலால் ஒரே வழியான நித்திய வாழ்வை நாம் கண்டடைவோம். இத்தகைய வழிகள் சட்டத்திலும் இறைவாக்கினர்களிலும் நற்செய்திகளிலும் அப்போஸ்தலர்களின் எழுத்துகளிலும் கட்டளைகளை நிறைவேற்றும் நமது பல்வேறு நற்செயல்களிலும் காணப்படுகின்றன. தெய்வ பயத்தோடு இத்தகைய வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆயரான புனித இலாரியார் சங்கீதங்களை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும்
துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்பார் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகனே, நீ உன் வாழ்நாளின் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். மன்றாட்டுகள். இயேசு கிறிஸ்துவில் தம் அன்பிரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்திய கடவுளை நாம் புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும். உம் திருச்சபையின் வாழ்வில் நாங்கள் மிகுந்த ஈடுபாடு கொள்ள செய்தருளும். எங்கள் வழியாக திருச்சபையை உலகின் மீட்பிற்கு தெளிவான அடையாளமாக அமைத்தருளும். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும். மாந்தரின் அன்பரே, மனித முன்னேற்றத்தில் எங்களுக்குரிய பங்கினை அளித்திட அருள் புரியும். எல்லா வகையிலும் உம் ஆட்சியை நாங்கள் கட்டி எழுப்ப உதவியருளும். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும். சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் போது நாங்கள் கிறிஸ்துவிடம் வருவோமாக. ஏனெனில் அவரே தாகத்தோடு இருப்போருக்கு புத்துணர்வு ஊட்டும் உயிருள்ள ஊற்றாம். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும். நாங்கள் செய்த தீங்கினை மன்னித்தருளும். நீதி, உண்மை இவற்றின் பாதைகளில் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூறும்.
நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உள்ளத்தின் மாசின்மையை நேசிப்பவரும் அது தவறுகின்ற பொழுது அதை எங்களுக்கு மீண்டும் அளிப்பவரும் நீரே. எங்கள் உள்ளங்களை உம்மிடம் திருப்பி உமது தூய ஆவியாரின் நெருப்பை அவ்வுள்ளங்களில் ஏற்றியருளும். இதனால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியும் நற்செயலாற்றுவதில் திறனும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.